ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம பல வருஷம் காத்துக்கிட்டு இருந்த அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா கோழி பாண்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம கட்ட போகிறோம். ரொம்ப வருஷமாக எனக்கு ஒரு கனவு. அதை வந்து இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். கோழி பாண்டு கீழே தானே கட்ட போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதுதான் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே தான் கட்டலான்னு பிளான் போட்டோம். ஆனால் இங்கே கட்டவே முடியாது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க அதிகமாக இருக்கிறானுங்க. சின்ன பசங்க நம்மளுக்கு சப்போர்ட்டும் பண்ணுவானுங்க. அதேமாதிரி சின்ன பசங்களால் தான் நம்மளுக்கு பிரச்சனையும் வரும். இந்த இடத்துல கட்டினா பாண்டுக்கே பிரச்சனை, மேலே கட்டினா வீட்டுக்கு தான் பிரச்சனை. அந்த வீட்டுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்ம கோழி பாண்டு கட்டலான்னு இருந்ததை நம்ம வந்து கேன்சல் பண்ணிட்டோம். ஆனால் நம்ம மேலே கட்ட போகிறோம். மெத்த மாடியிலே வந்து கட்டிடலான்னு பார்க்குறோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா தொட்டி சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொட்டிக்கும் எந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கீழே இருந்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பிரச்சனை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். எங்கே கட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். இது இல்லை, அங்கே தான். வாங்க அப்படியே பின்னாடியே தொட்டி. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோழி பாண்டை கட்ட போகிறோம். இது ஃபுல்லாகவே இங்கேருந்து நம்ம ஹைட் ஏற்ற போகிறோம். இந்த தரையிலே பார்த்தீங்கன்னா நம்ம கட்டலை. தரையில் கட்டிட்டுனா, அதாவது மொட்டை மாடி டெராஸில் கட்டினா கண்டிப்பாக பாண்டுக்கு பிரச்சனை. அது இந்த பாண்டு இருக்குல்ல, பாண்டுக்கு மட்டும் இல்லை வீட்டுக்கும் பிரச்சனை. இந்த பாண்டு கொஞ்சம் வீட்டிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்குல்ல, அதே மாதிரி கட்டினா தான் வீட்டுக்கும் பிரச்சனை இல்லை, பாண்டுக்கும் பிரச்சனை இல்லை. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பாண்டும் கட்ட போகிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கட்ட போகிறோம். என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்ட போகுது. இப்போயே நம்ம வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கொட்டா இருக்குல்ல, இந்த கொட்டாவை நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக போகிறோம். இங்கே காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் இந்த மெத்த மாடிக்கு வரவே முடியல. அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஃபிஷ்ஷுக்கும் பிரச்சனை, நம்மளாலையும் மேலே வர முடியல. தொட்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த டைம்லாம் அந்த வெயிலெலாம் கட்ட முடியல. ஸோ அதனால தான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொட்டா கட்ட போகிறோம். இவங்க கூட சேராத, குழந்தை கூட ஹெல்ப் பண்ண போதா. பாலா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் பாலா சொல்லு. படா வண்ணது குழந்தை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட்டு போடலான்னு நினச்சோம் பர்மனெண்ட்டாக. ஆனால் அந்த ஷெட்டு வந்து ஆள்லாம் வந்து பார்த்தாங்க, எவ்வளோ ஆச்சு எவ்வளோ ஷெட் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு தந்தாங்க. வந்து லேபருக்கான காஸ்ட்டு அப்புறம் மெட்டீரியலுக்கான காஸ்ட்டை கேட்டதுக்கப்புறம் அப்படியே வந்து டிங்கு எல்லாருக்கும் வந்து செம்ம ஷாக் ஆகிடுச்சு. அவ்வளோ அமௌண்ட்லாம் என்கிட்ட சத்தியமாக இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த க்ரீன் ஸ்க்ரீனும் அந்த தார்ப்பையை வச்சு நம்ம போட்டுருவோம். ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்மனெண்ட் ஷெட்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோழி பாண்டு கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே வந்து ஒரு கொட்டா கட்டி ஆகணும். ஃபஸ்ட்டு அந்த வேலையை பார்ப்போமா. அது இருட்டானாலும் பரவாயில்ல, இல்லை இருட்டில் தான் கட்ட முடியும். ஏன்னா பகல் அவ்வளோ வெயில் அடிக்குது. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸு இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருந்துச்சு. நம்ம அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்லாம் ஒன்று ரெடி பண்ணேன், ஆனால் அது வீடியோவை போடல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து கோழி பாண்டு தான் கட்டி ஆகணும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களை வந்து ரொம்ப நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன். இதுலேருந்து தண்ணிலாம் எடுத்துட்டோம். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை மட்டும் நம்ம எதுவும் கை வைக்க போகிறதில்ல, ஏன்னா அங்கே பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம எட்ட தள்ளிடணும். இந்த இடத்த ஃபஸ்ட் க்ளீன் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கில் தண்ணி இல்லை, இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை. ஸோ அதனால் க்ளீன் பண்ண முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம கொட்டா கட்டணும். ஸோ கொட்டா கட்டிக்கிட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். இந்த கம்பியெல்லாம் ஏன்டா வானான்னு கேட்டேன். அப்போ தான் வந்து கொட்டா ஸ்ட்ராங்காக இருக்கும்னா. ஸ்ட்ராங்காக இருக்குமா? அதே ஒன்று பண்ணுறான், ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஸ்ட்ராங்காக நிற்கணும், அதனால் ஆக்க முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆக்கிட்டுரும். அதான் லோ பட்ஜெட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொட்டாவாக கட்ட போகிறோம். ஏன்னா அது பர்மனெண்ட்டாக இருக்கணும். பார்த்துட்டு இது எப்படி கட்டுறது? ஸ்ட்ராங்காக இருக்கும் கையில் தானா? இது எத்தனை மீட்டர் நம்ம வாங்கினோம்? 2 கிலோ பார்த்தீங்கன்னா இது 150 ரூபா. அதாவது 1 கிலோ 150 ரூபா, 2 கிலோ பார்த்தீங்கன்னா இது 300 ரூபா. இப்போ இது இங்கேருந்து அங்கே போய் ஆகணும், அதானப்பா. இந்த கழியிலேருந்து அந்த கழிக்கு கட்டிகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ டைட்டாக கட்டுறோமோ அவ்வளோ நல்லது. காசு இருந்ததுன்னா நம்ம அழகாக ஒரு ஷெட்டு போட்டிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாகிடும். நான் வந்து வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கொட்டா கட்டுறதை காட்டுறேன். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா லைட்டு போட்டு காட்டுறேன். ஆனால் கரண்ட் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கொட்டாவை கட்டியே முடிச்சுட்டு காலையில் அவங்க கண்டினியூ பண்ணுறோம். ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. நேற்று நைட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொட்டாவே கட்டி முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து அந்த படுதா என்னடா இது? ஏண்டா நைட்டு தான்டா கட்டிட்டு போனோம், நல்லா இருந்தது. என்ன கூலாக தண்ணி குடிச்சுட்டு இருக்கிற? கழுவி முடிச்சிக்கிச்சா? அட வேஸ்ட்டு கழியாடா இது. ஐயோ காய்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கஷ்டப்பட்டு கட்டினேன். கழி உடச்சிக்கிச்சு. ஓ, வெய்ய போட்டு புழக்குது. என்ன பண்ணுறது? கழி தான் வாங்கணும், புது கழி தான் வாங்கணும். நல்ல கழியாகவே போய் வாங்கிட்டு வருவோம். நேற்று நைட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி வெய்ய அடித்தாலும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்படி ஆகிடுச்சு. கழி வாங்கிட்டு வந்து கட்டிட்டு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா படுதா வாங்க போனோம்ல. ஃபஸ்ட்டு போய் கழி வாங்கி வரலாம் வாங்க. இந்த சவுக்கு கழி வாங்குறதுக்கே எங்கள் ஊர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வரணும். ஒரு வழியாக கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டாச்சு. நம்மளுக்கு இந்த 10 அடியில் இருக்க ஒரே ஒரு சவுக்கு கழி தான் நம்மளுக்கு தேவை. இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கிட்டு வந்த கழி. இப்போ வந்து அந்த கழியில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கோம். என்னடா வர ஹைட்டாக வரான். உன் வேலை என்னன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான். இது எடுத்து எல்லாத்தையும் எட்டாரா
வைஃபைலாம் இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இது முடிச்சுட்டு வரேன். ஒரு வேலையும் இல்லை. டேய் கழி பூமை போகுதாடா. இதுக்கே பெருசு வாங்க சொன்னேன். நான் தான் சின்னது வாங்க சொன்னேன். இதுக்கு ஏதோ போகுது. இதோட பெருசு வாங்கியிருந்தேன்னா என்ன இருக்கும்? மகேஷ் நேற்றுலாம் பகல் டைமில் வெய்ய அடிக்கல தெரியுமா? நீன்னு பார்த்தா போட்டு பொழகுது. காய்ஸ் வெய்ய போட்டு அட்டி என்ன அடிக்குது. ஆனால் இந்த கொட்டை கட்டி முடிச்சுனா இங்கே வெய்ய அடிக்காது. ஏன்னா ஒரு பெரிய படுதா வாங்க போகிறோம். இதை கட்டி முடிச்சோடனே போய் படுதா வாங்க போகலாம். இல்லை இப்போ நம்ம போய் படுதா வாங்கிட்டு வந்துடலாமா? சரி நாங்கள் போய் ஃபஸ்ட்டு போய் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஒரு பெரிய சைஸ் படுதா வாங்கிட்டு வரோம். கடையில் போய் கண்டினியூ பண்ணுறேன். படுதா கடைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். நம்ம வந்து 20க்கு 20 படுதா கேட்டோம். அதை தவிர மற்ற எல்லா சைஸும் இருக்குதுன்னாங்க. நாங்கள் பரவாயில்ல வெயிட் பண்ணுறோம்னு அவங்க ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அது கூட இந்த பச்சை ஸ்க்ரீனும் நம்ம வாங்குறோம். ஏன்னா நம்ம சுற்றி ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தேவையானதை எல்லாமே வாங்கிட்டு பில்லும் போட்டுட்டாச்சு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இந்த தார்பாவங்க தான் நம்ம அவ்வளோ தூரம் போயிட்டு இருந்தோம். தார்பா வாங்கிட்டே வந்துட்டாச்சு. இப்போ இதை வந்து மேலே போடணும். ஆனால் வெய்ய போட்டு பொழகுது. பார்ப்போம் போட்டுடலாமா? தரப்போ எடுப்போம். நல்ல குவாலிட்டியானது தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மீன்லாம் வளர்க்கலாம்னாங்க. அதை தண்ணி ஊற்றி நல்லா பெருசாக தான்டா இருக்குது. இது மேலே போட்டோடனே ஃபுல்லாக வந்து வெய்ய வராது. அவ்வளோ இல்லை. மோஸ்ட்லி கட் ஆகிடும். என்னது இது? இந்த வயசில் போனது இதெல்லாம் தேவையா? உங்கள் வீட்டிலலாம் பார்க்கவே மாட்டாங்களா? நீங்கள் செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு வேறு கூல் ட்ரிங்க்ஸ் வேறு. சரி அவனாச்சும் வேலை செஞ்சான். நீ என்ன பண்ண? கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு உனக்கு ஒரு கமிஷனு. ஏன் அது போய் 10 ரூபாய் பார்த்தீங்கன்னா பிரேக் டைம். ஏன்னா வெய்ய அவ்வளோ தான் அடிக்குது. காய்ஸ் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போட போகிறோம். இது மேலே ஏற்றிட்டுனா இங்கே இருக்கிற அந்த வெய்ய அப்படியே கம்மியாகிடும். இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு ஏற்றணும். ஓகேவா மகேஷ்? கிஞ்சிட போகுது. ஆ யாரா உங்களோ விட்றது? காய்ஸ் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கேன். வேலையும் செய்யணும், வீடியோவும் எடுக்கணும். கீழே ஆல்ரெடி வந்து பச்சை ஸ்க்ரீன் இருக்குது. அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ தார்பா. மோஸ்ட்லி வெய்ய பார்த்தீங்கன்னா குறைஞ்சிடும். லீவ் விட்டாங்க ஜாலி தானே. ஸ்கூல் போகும்போது எழுதுன்னு போவேன். ஒருத்தவனை சேர் எடுத்துன்னு வர சொன்னோமே, எங்கடா போனான் அவன்? சவுண்டு மட்டும் கேட்குது, ஆளை காணா. வந்துட்டான்டாப்பா. அவனும் சேரும் ஒரே மாதிரி இருக்குது. கலரை சொன்னேன். இப்போ இது அந்த பக்கம் போகணுமா? ஓகே ரைஸ். அப்படியே கீழே வந்து இந்த படுதா போட அப்படியே நிழலாகிடுச்சு. பாக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எட்ட தள்ளிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த இடத்த க்ளீன் பண்ணணும். ஏன்னா இங்கே நம்ம என்ன பாண்டு கட்ட போகிறோம்? என்ன பாண்டு சொல்லு? கோழி பாண்டு. என்ன சொல்லு? லில்லி பாண்டா. என்ன டீமு என்ன மேட்ச்னே தெரியாமல் கோய் ஃபிஷ் பாண்டு. சேவலா? அதாவது கோயின்னதுக்கு அது சேவலா லேடிஸ் கோழியான்னு கேட்குறா தானே? காமெடி நல்லா இல்லை. வீட்டுக்கு போ. கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷீட்டு, அதாவது அந்த தார்பா போட்டதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெயிலே வரல. அந்த அளவுக்கு வெய்ய தெரியல. நல்லா இருக்குது. இதை நாங்கள் ஃபஸ்ட்டே பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணலன்னா அது மாதிரி ஷெட்டு போடலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணோம். கடைசி வரைக்கும் ஷெட்டு போட முடியல. சரி இதையாச்சும் பண்ணுறமேன்னு பண்ணிட்டோம். நல்லா இருக்கே. இப்படியே ஒரு ஃபார்ம் மாதிரி ஆக்கிட வேண்டி தான். இன்னும் இந்த பக்கமும் அடைக்கணும் தானே? ஃபுல்லாத்தையும் அடைக்கணும். மகேஷ் அடிச்சிடுவோம். இந்த இடத்த க்ளீன் பண்ணோண்டே. அதாவது இவன் ஏன் இந்த மண்ணை கழுவிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே இல்லைல்ல. இந்த பாண்டில் வந்து எங்கே ஃபஸ்ட்டு இந்த கல் ஃபஸ்ட்டு லேயரு, செகண்ட் இந்த கல், 3வது லேயர் பார்த்தீங்கன்னா அந்த மண் கொஞ்சம் எட்டப்போப்பா. அந்த மண் போட்டு இந்த பாண்டை வந்து நம்ம இன்றைக்கே ரெடி பண்ண போகிறோம். 4வது லேயர் மீனா? 4வது லேயர் தண்ணி, 5வது லேயர் தான் பார்த்தீங்கன்னா மீன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ரெடி பண்ணுற போகிறோம். எப்படின்னு நம்ம வந்து கோழி பாண்ட் ரெடி பண்ணுறது சீரிஸ், அதாவது எபிசோட் 1 2 3 4ன்னு எத்தனை எபிசோட் போகுதுன்னு தெரியல. பேசி தானே இருக்கேன். ஸோ வந்து நம்ம இப்போ தான் வந்து புள்ளியே வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் தான் கோலம் போட்டு அதை கலர் அடிக்கணும். ஸோ பார்ப்போம் அப்படியே ஒன்று ஒன்றா. இன்றைக்கே முடிச்சிருங்களா? அவன் என்ன தொட்டி கட்டிருந்தா? யாராவன்? நான் அது 2 வாரம் 3 வாரம் போகும்னு பார்க்குறேன். ஜஸ்ட் மாத கணக்கில். இவன் காய்ச்சி 2 வாரத்தில் கட்டிடலான்னு சொன்னால் இவன் 2 மாதம் ஆகுன்றான். 2 மந்த்து. நம்ம இந்த இடத்துல தான் தொட்டி கட்ட போகிறோன்றது உங்களுக்கு தெரியும். இந்த செடி இங்கே தான் இருக்க போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி வரப்போகுது. அந்த நீர்வீழ்ச்சி வேறு ஒன்றும் இல்லை. ஃபில்டர் ஆகிற தண்ணி வந்து அப்படியே டேரெக்டாக ஊற்றாமல் அது கொஞ்சம் அழகாக ஊற்றணும்னு சொல்லிட்டு நீர்வீழ்ச்சி இங்கே வந்து பாண்டு வரப்போகுது. பாண்டு ஷேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரில. இப்படி கட்டலாமா இல்லைனா இப்படி கட்டலாமான்னு ஃபஸ்ட்டு இந்த இடத்த கழுவணும். ஐயா எனக்கு யாராச்சும் பொண்ணு கொடுக்குறாங்கன்னா அந்த மாமனார் என் வீடியோ பார்த்தானே நினைப்பாரு, உங்கள் பையன் என்ன பண்ணுறான்னு கேட்பாங்க. அதுக்கு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என் பையன் மீன் வளர்க்குறான் இல்லைனா மீன் பிடிக்கிறான்.
இதை பார்த்தாங்கன்னா எங்கள் மாமனார் பொண்ணு தர மாட்டார், பரவாயில்ல. தர மாட்டாங்க. அது என்ன மாமனார் என்னது என்ன சொன்னேன்? பொண்ணு தர மாட்டாங்க. எனக்குன்னு ஒருத்தர் இருக்காடா. எங்கள் யூடியூப் சேனல்லையா இந்த மாதிரி மத்தியில் பார்த்தீங்கன்னா தண்ணி எக்காரணம் கொண்டு நிற்கவே கூடாது, அது ரொம்ப ரிஸ்க்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டி கட்டுறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. பாருங்கள், ஒருத்தவங்க மண்ணு கழுவு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்கள். தம்பி என்ன பண்ணுறீங்க? கோயில் கட்டி விளையாடுற இடமா இது? கோயிலில் போகலாம் என்னன்னே தெரியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் எடுத்தோம். அதுங்காட்டி பார்த்தீங்கன்னா இவருக்கு 2வது பிரேக்கு. அவருக்கு ஒரு குர்குரே, இவருக்கு ஒரு ஜூஸ் தான், எனக்கு ஒரு பிஸ்கெட்டு. ஸோ வெய்யடிக்குது, முடியவே இல்லைடாப்பா. எங்கேயாச்சும் நைட் டைம்லேயே பண்ணியிருக்கலாம், இல்லைனா இயர்லி மார்னிங்கில் பண்ணியிருக்கலாம். லைட்டிங் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். பாவம் இவனுங்களும் என் கூட படா. ஏய் என்னடா ஜூஸை கீழே ஊற்றுற? இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கழுவிட்டோம். ஆனால் வந்து இன்னும் அது வந்து க்ளீன் பண்ண முடியல. ஸோ அதனால் ஃபோர்ஸாக தண்ணி அடிக்க போகிறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தொட்டியும் பார்த்தீங்கன்னா கையோட கையாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிடலாம். மோட்டர் போடலான்னு கீழே போனானுங்க. டேய் மோட்டர் போடுங்களா கைஸ். ரொம்ப நேரமாக மோட்டர் போட்டோம், மோட்டர் ஆன் ஆகலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை, அது டிம்சப்ளே. வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா முன்னேறவே மாட்டோம். இதனால தான் இந்தியா வல்லரசே ஆக மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ண போகிறோம்ல, அதுக்கான கல்லுக்கடி, அதுக்கான கல் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயரு மண் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கழுவிட்டு இருக்கும். 6 அடி கரெக்டாக இருக்கும். 6 அடி 5 அடினா அவ்வளோ நீட்டுக்கெலாம் நம்மளுக்கு தேவையில்ல. 5 வா இப்படி எல்லாம் வேணாம், 2 போதும். 2 அடி 2.5. ஓகே, ஃபவுண்டைல் இங்கே தானே வரும், இங்கே தான் ஃபில்ட்ரு இருக்கும். அங்கேருந்து அப்படியே தண்ணி அப்படி வந்துடும். ஓகே, இந்த தொட்டியை பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை இருக்குது. அது வந்து அளந்துட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கம்பி ஆர்டர் கொடுத்துருக்கோம், கம்பி வரணும். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தொட்டியை ரெடி பண்ணுற போகிறோம். இது வந்து இவ்வளோ ஹைட்டு ஃபுல்லாக பிளான்ட் டேங்காக வைக்க போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்லாம் வைக்க போகிறோம். அது இந்த வீடியோவில் வருதான்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் இதை ஃபுல்லாக ரெடி பண்ணுறதை கவர் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு வந்து பெரிய கல் வைக்கணும், அப்புறம் தான் சின்ன கல். இதை வந்து நல்லா கழுவணும். குழாங்கல் கிடைக்கல, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலத்தில் நிறைய குழாங்கல் வச்சுருந்தோம், எல்லாமே திருடி போயிட்டாங்க, மிஸ் ஆகிடுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த கல், 2வது அந்த கல் எல்லாத்தையும் கழுவிட்டாச்சு. இப்போ மண் பார்த்தீங்கன்னா கழுவிட்டுருக்கோம். மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மண் பார்த்தீங்கன்னா முன்னாடியே கண்டிஷன் பண்ணிட்டாச்சு. சுட தண்ணியில் வச்சு அதை கண்டிஷன் பண்ணிட்டாச்சு. இல்லைன்னா வச்சிங்கன்னா மீனுக்கெலாம் ஃபங்கஸ் பிரச்சனை வரும். ஸோ அதனாலும் லாஸ்ட்டாக மறுபடியும் கழுவுறோம். டேய் என்னடா பண்ணுறீரா பண்ணுறோம். அங்கே பாருங்கள் தொட்டியோட பெருசாக இருக்கணும் கைஸ். இந்த கொட்டா போலன்னா நேரம் இந்த மெத்தைய மேலே இருந்திருக்கவே முடியாது. மதன்னு பார்த்தியா அடியில் தானே சூப்பராக இருக்குது கைஸ். இந்த தொட்டியை இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த தொட்டியில் இருக்கிற மீன்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த தொட்டியை வந்து நாங்கள் ஆம்ஸ்டருக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதோட ஒரு பெரிய தொட்டி வைக்க போகிறோம். ஸோ இந்த தொட்டியை வந்து நம்ம இங்கே வந்து தூக்கிட்டு போகிறோம். இங்கே ஒருத்தவன் மண்ணு கழுவுறன்ற பேரில் ஃபுல்லாக குளிச்சிட்டான். இந்த வீடியோ அவங்க அப்பா பார்ப்பாங்க, அவங்க அம்மாவும் பார்ப்பாங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த தொட்டி நம்ம இது இவ்வளோ ரெடி பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிஸ்டர் கிளீனில் இந்த தண்ணி இருக்கணும். ஒரு பிளான்டட் டேங்காக நம்ம பிளான்டட் பாண்டாக நம்ம மாற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பெரிய கல்லெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கல்லை இப்படி போட்டு விட வேண்டியது. குழாங்கல் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன கல் என்னடா ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இப்போ வந்து எல்லாத்தையும் தள்ளி விட்டுருவோம். 3வது லேயர் பார்த்தீங்கன்னா மண், இதை தூக்க முடியல. தொட்டியில் பிளான்ட் நல்லா வளருமா? வாய்ப்பு இல்லையா? எல்லாத்துலேயுமே அம்பசுகமாக பேசிட்டு கிடக்குறான்டா. கண்டிஷன் பண்ண இந்த மண் ஃபுல்லாக போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்கும், அப்புறமேட்டு சரியாயிடும். பாக்டீரியாஸ் எல்லாம் சாகுற மாதிரி ரெடி பண்ணது. ஸோ வந்து ஃபிஷ்ஷுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. இந்த மண் பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் அழகாக பூசிட வேண்டியது தான் காய்ஸ். இப்போ தண்ணி ஏற்றுவாங்க. தண்ணி வந்து கலங்கி போய் தான் வரும், அதனால நம்ம பார்த்துக்க வேண்டியதான். இந்த மண் இன்னும் நம்ம அதிகமாக மண் போடணும். வேறு லெவலில் இருக்கும் பிளான்ட் வச்சா. நம்ம போட்ட மண் கம்மி, இன்னும் மண் அதிகமாக போடணும். இந்த மண் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போய் செட்டில் ஆகிடும். அப்புறமேட்டு மண் நம்ம இன்னும் இது போட்டோம்ல, அது மாதிரி இன்னும் 2 மடங்கு போடுறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா டீயில் வந்து மண் கரெக்டாக இருக்கும், பிளான்ட் வளரும் இருக்கும். இது செட்டில் ஆகிறதுக்கு 2-3 நாள் ஆகும். இதில் அப்புறமேட்டு பிளான்ட் வச்சு இதில் மீன் விடுறதுக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 1 வீக் ஆகிடும். டேங்கை ஃபுல்லாக அழகாக ரெடி ஆனதுக்கப்புறம் இதை பற்றின தனியாக ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். இப்போ வந்து நம்ம கோழி பாண்டுக்கிட்ட போவோம். இந்த ஆகாய தாமரை நம்மக்கிட்ட மட்டும் எப்படி சூப்பராக இருக்குதுன்னா, வெயில் இல்லாமல் இருந்தால் அந்த ஆகாய தாமரை சூப்பராக இருக்கும். டேரெக்டாக சன்லைட் அடிச்சுன்னா இந்த ஆகாய தாமரை அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அது ரெடி ஆனதுக்கப்புறம் ஆகாய தாமரை போட்டு பார்க்குறேன்.
நாம் இங்கே தான் கட்ட போகிறோன்றது முடிவாயிடுச்சு. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பி மண் அப்புறம் செங்கல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்துரும்னு நினச்சோம், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தொட்டியை கட்ட வேண்டிய வேலை ஆரம்பிச்சிடலாம். கம்பி ஏன் வாங்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட கொஞ்சம் மேலே தான் வந்து பாண்டு கட்ட போகிறோம். அதனால் நம்ம கம்பிலாம் வச்சு அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கொட்டா கட்டியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம பண்ணல. அடுத்த இதுலேருந்து கொஞ்சமாக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். தொட்டிக்கு எவ்வளோ ரேட் ஆகுதுன்றதை நான் பர்ஃபெக்டாக கணக்கு போட்டு எதுக்கு எவ்வளோ காசு ஆச்சுன்றதை கரெக்டாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம லோ பட்ஜெட்டில் தான் அந்த தொட்டி கட்ட போகிறோம். ஸோ எவ்வளோ ஆகுதுன்றதை நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம கோய் பாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்டில் கட்ட போகிறோம். லோ பட்ஜெட்டாக இருந்தாலும் சூப்பராக கட்ட போகிறோம். அந்த கேனஸ்டிக் ஃபில்டர்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் நம்ம வாங்க போகிறதில்ல. ஃபில்டர்லாம் நாமளே ரெடி பண்ணுற போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும். இது எபிசோட் 1, எபிசோட் 2, எபிசோட் 3, எபிசோடு எத்தனை போகுதுன்னு தெரியல. இதை கட்டி முடிச்சுட்டு தான் நம்ம உட்காரோம். இப்போ வந்து வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா லென்த்தாக போயிட்டுருக்கோம். அந்த கம்பி மண் வந்த உடனே நம்ம தொட்டியில் கை வச்சிட வேண்டியது தான். அப்புறமேட்டு கிவ்வே மறந்துட்டேன். போய் கிவ்வே யாருன்னு ஃபஸ்ட்டு போய் பார்ப்போமா. ஃபஸ்ட்டு ரேண்டமாக கிவ்வே செலக்ட் பண்ணோம். உங்களோட கிவ்வே யாருன்னு வந்து பார்க்க போகிறோம். இதை தொடுங்க பிரதர். காய்ஸ் வந்து ஏறுங்க. நேம் என்னது? சூரிய பாஸ்கர் V5N4. காய்ஸ் இவர் தான் பார்த்தீங்கன்னா வின்னர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கமெண்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்து என் இன்ஸ்டாவில் வந்து உங்கள் வீட்டு ஃபுல் அட்ரஸ் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீலும் அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறோம். இந்த டைம் வந்து நம்ம ஒரே ஒரு கிவ்வே தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா பேருக்கு நிறையா கிஃப்ட்டு கிவ்வே பண்ணலாம். ஸோ 627 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதே மாதிரி யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம நிறையா பொருள் வந்து கிவ்வே பண்ணலாம். டாட்டா. நெக்ஸ்ட்டு வந்து கோய் பாண்டு எபிசோட் 2 பார்ப்போம். ஏன்னா மேலே இன்னும் நிறையா வேலை இருக்குது. டாட்டா.